ஃப்ரெண்ட்ஸ் கண்டந்தேவி ஒரு வேலையாக போயிட்டுருக்கும் போது நல்லா ஜிலுஜிலுன்னு காற்று வந்துச்சு, நல்லா கிளைமேட்டாக இருந்துச்சு. அதான் ஒரு வீடியோ எடுத்தேன், பாருங்கள் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மர சம்மந்தப்பட்ட வேலை என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இது மீன் தொட்டி கூடு. இது என்னோடய கூட பிறந்த தம்பி கேட்டிருந்தேன், இந்த மாதிரி மீன் தொட்டி கூடு செஞ்சு தாங்கனேன்னு. அப்புறம் ப்ளேவுட் வெளியில் கொடுத்து செஞ்சு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் டெக்கரேஷன் மட்டும் பண்ணி கொடுத்தேன். இந்த டெக்கரேஷன் பூராமே வந்து எல்லாம் தேக்கம் பீஸு. இன்னொரு பட்டறையில் போய் நான் 6 ஆக்கெலாம் கட் பண்ணி கலசம் மட்டும் என்கிட்ட இருந்துச்சு. மற்றதெல்லாம் வந்து நானாக ஓனலாக ரெடி பண்ணேன். இது எல்லாமே தேக்கம் பீஸு ஒட்டி இருக்க பூரா. மொத்தம் 2 மாடலில் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மேலே வந்து 3 கூரை இருக்கிற மாதிரி, கீழே வந்து 5 கூரை இருக்கிற மாதிரி ஒரு டிசைனு. இது எல்லாம் இந்த வீடு ஷேப்பில் இருக்கிறக்காண்டி. இதுக்கு ஒயரிங்கு எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன். லைட்டு மாட்டுறதுக்குள்ள ப்ளக் பாயிண்ட்டு, ஒயரு, ப்ளக்கு, பாலிஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் தான். இன்னொரு தம்பி மட்டும் இந்த ப்ளேவோட வந்து மாட்டி கொடுத்தாப்புல. இது இன்னொரு பக்கம் வந்து மீன் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். 2 பக்கம் வந்து கலசம் மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு 3 கலசம் இருக்கும். இது 3 உள்ள டிசைனு. இது சிம்பிளாக இருக்கும். அது இன்னொரு பக்கம் உள்ளது கொஞ்சம் வேலை கூட இருக்கும். இதான் மீன். இது ஃப்ரண்ட் சைடு. அந்த சின்ன ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து ஃபுட்டு போகிறக்குள்ள இடம். இது ப்ளக் பாயிண்ட்டு. இதில் தான் பல்பு மாட்டோம் நம்ம மீன் தொட்டிக்கு. இந்த மீன் தொட்டியோட சைஸ் வந்து 3 அடி நீளம், 1.5 அடி அகலம். அந்த சைஸில் பண்ணியிருக்கு. இது பெரிய தொட்டி. எங்கள் வீட்டில் சின்ன தொட்டி தான் இருந்துச்சு, இப்போ பெரிய தொட்டி வாங்கியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.